இந்த மெட்டபாலிசம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே சாப்பாடு கம்மி பண்ணணும்னா பண்ணுங்க. இந்த அதாவது நான் சின்ன அப்போல்லாம் நல்லா சாப்பிட்டேன். எனக்கு இப்போல்லாம் சாப்பிட முடியல. அப்போ நான் நல்லா ஓடினேன். இப்போ நடக்க முடியல. அப்போ நான் வந்து பயங்கரமா ஆக்டிவா இருப்பேன். இப்போலாம் ஏஜிங் கண்டிப்பா இருக்கும். அது நம்ம வந்து நான் வந்து இந்தியாவிலேயே பெரிய நான் பெஸ்ட்டு நான் வந்து கூன் விழுந்துச்சு நான் நேரம் ஆகணும் அப்படின்னா கூட அது வந்து இந்தியாவிலே பெரிய கோடீஸ்வரன்னா கூட கஷ்டம் தான் இல்ல. நான் யாரையும் மீன் பண்ணல. பட் ஆனா ஒரு பாடியோட ஒரு ஏஜுக்கு மேல சாப்பிடுறத ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லது தான். சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சா பரவாயில்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பிட்டா, கிட்டத்தட்ட 1 1/2 2 மணி நேரம் நடந்தா தான் சரி. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு ஆக்டிவ்க்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஃபுட் தேவையில்ல. சாப்பாட கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகும். நம்மளோட பழைய மாரி சின்ன பிள்ளையில இருந்த ஆக்டிவ் மெட்டபாலிசம் அந்த அந்த வேகம், அந்த கரைச்சு தள்ளுற தன்மைலாம் கம்மியா தான் இருக்கும். ஸோ 40 வயசு ஆச்சுன்னா ஒரு கம்மி பண்ணிக்கோங்க. 54 வயசுல ஒரு ஸ்டேஜ், 60, 62 வயசு, 68 ஒண்ணு, 72 ஒண்ணு ஒரு ஏஜ்ல நம்மளோட மெட்டபாலிசம் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 70 வயசு மேல தூங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் தூங்குனாலும் போதும். நான் தூக்கமே இல்ல. நான் வயசானலாம் சொல்ல போனா தூங்குறதே இல்லன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சுவலி 4 மணி நேரம், 5 மணி நேரம் தாராளமா போதும். ஒருத்தரால 11 நாள் தூங்காம இருக்க முடியும். அதுக்கு மேல இறந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் மேக்ஸிமம் அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேல இறந்துருவாங்கன்னு ஒரு ரிசர்ச் இருக்கு. அது அந்த காலத்துல வந்து அந்த அட்டமா சித்திகள் அடையறதுக்கு தியானம் பண்ணி, அது ஒரு வழிமுறைலாம் பண்ணி, ஓரையெல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சக்ரா ஆக்டிவேஷன் பண்ணி, தியான நிலையில உட்காந்து வாசி யோகா ஆக்டிவேட் பண்ணி, அந்த நாடி இடகலை பெண்களை போட்டு ஆக்டிவ் பண்ணி சூழ்நிலை நாடி ஓப்பன் பண்ணி அமாவாசை அன்னைக்கு ஒன்று அது ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணாங்க. பட் இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம எதுவும் அரையும் குறையுமா தெரிஞ்சுட்டு எதுவும் பண்ண வேண்டாம். பட் ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், மெட்டபாலிசம் ஒரு ஏஜில் ஸ்லோ டவுன் ஆகும். சாப்பாடை கம்மி பண்ணிக்கோங்க. பழைய மாதிரி ஓடி ஆடி பண்ண மாட்டோம் வேலை. அந்த இடத்துல கம்மி பண்ணுங்க. நம்ம நல்லா வேலை செய்கிறோம். நம்ம வந்து டெய்லியும் 54 வயசு ஆச்சா நல்லா மூட்டை தூக்குறாரு, எனக்கு எல்லா லோடு எடுக்கிறாங்க, லோடு வைக்கிறாங்க, அப்போ நல்லா சாப்பிட்டோம். அதுக்கேற்ற பாடிக்கு சாப்பாடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு தான் நோய். நீங்கள் வந்து என்ன சாப்பிடணும் டாக்டர்னு கேட்காதீங்க. எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு தான் எழுதி தரணும். ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இதை என்ன சாப்பிடணும், இது என்ன சாப்பிடணும், பேதி மாத்திரையா எடுக்கிறது கிடையாது, டீடாக்ஸ் பண்ணுறது கிடையாது, வாக்கிங் இல்லை, எல்லாமே மெட்டபாலிசம் கம்மியாச்சு. என்ன சாப்பிட்றது சாப்பிடவே வேணாம். சாப்பாடு வந்து ஒரு வேளைக்கு ஒரு வேளை போதும், ஒரு வேளை பழம், ஒரு வேளை காய்கறி போதும். சாப்பாடை கம்மி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாதினா சரியாயிடும். தேங்க்யூ.